رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? சூரத்துன் நஸ்ர் என்னும் சூறாவின் பொருள் என்ன? இதுக்கான ஆன்சர் உதவி. பல வரலாற்று சம்பவங்கள் நடந்த பரக்கத்தான ஜுமா நாளில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அருட்கொடைகளில் இந்த நாளும் ஒன்று. குர்ஆனில் ஜுமா என்ற பெயரில் ஒரு சூறாவே உள்ளது. எந்த நாள் பெயரிலும் சூறா இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளை அவ்வளவு கண்ணியப்படுத்தியுள்ளான். மற்ற நாட்களைப் போலல்லாமல் இந்த நாளில் கூடுதலாக நாம் அமல்கள் செய்ய வேண்டும். இந்த நாளில் குறிப்பாக ஓத வேண்டிய துவாக்கள் ஒரு 3 இருக்கு. 1 தௌபா, இறைவனிடம் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். 2வது சலவாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் அதிகம் துவா செய்ய வேண்டும். 3வது பொதுவான துவாக்கள், அதாவது உங்கள் தேவைகளை அதிகம் கேட்க வேண்டும். இந்த நாளின் ஒரு நேரத்தில் நம் துவாக்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் இருக்கு. சரியாக அந்த நேரத்தில் நாம் நம் கஷ்டங்களை அல்லாஹ்விடம் கூறிவிட்டால் அந்த நொடி நம் கஷ்டம் நீங்கும். அந்த நாள் முழுக்க துவாக்கள் அதிகம் சொல்வதன் மூலம் அந்த பாக்கியத்தை பெறலாம். இப்போ நம் ஜுமா நாளின் கடைசி நிமிடங்களில் இருக்கின்றோம். இதை வீணாக்காமல் நாம் முழுமையாக பலனடைய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு 3 துவாக்களை இப்போ நாம் ஓத போகிறோம். தெரிஞ்ச துவாக்கள், ஆனால் நம் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தரக்கூடிய, நம் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய சிறப்பான துவாக்கள். ஜுமா அன்று ஓத வேண்டிய துவாக்கள் தான் இவை. இன்னைக்கு நான் 3 துவாக்களையும் ஒரு 3 முறை ஓத போகிறேன். 3 முறை ஓதினாலே அவ்வளவு பலன் உண்டு. ஆனால் நீங்கள் 3 முறையோடு நிறுத்திடாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ஓதுங்க. ஓதி நல்ல துவா செய்யுங்க. இதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் உங்கள் முழு பிரச்சனையும் ஒரு நாளில் தீரும். அப்படி ஒரு நாளில் எல்லாம் தீராவிட்டாலும் ஒரு பாதி அளவு கஷ்டமாவது தீரும், மனம் லேசாகும். இதே போல ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஓதும்போது நல்ல சந்தோஷமான ரஹாத்தான வாழ்க்கை வாழலாம். ஓகே, இப்போ துவாவை ஓத ஆரம்பிக்கலாம். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
முதல் துவா தௌபாவிற்கான துவா, இரண்டாவது சலவாத், மூன்றாவது துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஓதிய துவா. இந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த ஒரு துவா போதும் அனைத்து தேவைகளும் நிறைவேற. இம்மை மற்றும் மறுமை இந்த இரண்டிலும் பலன் அளிக்கக்கூடிய துவா இது. இனி நம்ம சேனலில் ஒவ்வொரு ஜும்மாவும் இது போன்ற 3 துவாக்கள் போடப்படும். ஒவ்வொரு வாரமும் இந்த துவாக்களை தொடர்ந்து நீங்கள் மனசார ஓதிட்டு வந்தால் உங்கள் எல்லா கஷ்டமும் தீர்ந்து நல்ல வாழ்க்கையை வாழலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். பாங்கு துவாவை ஓதுவதால் கிடைக்கும் நன்மை என்ன? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.